வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Zerodha ஆப். எப்படி Zerodha ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும், ஸ்டாக் எப்படி சேல் பண்ணலாம், எப்படி பை பண்ணலாம், எப்படி அது செல் பண்ணலாம், அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வீடியோவில் இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். தெரியாதவங்க அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்தீங்க எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி சொன்னேன் Zerodha ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் Zerodha kite இல்லைன்னா கைட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த ஆப் வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோன்னே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே வாட்ச் லிஸ்ட், ஆர்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ, ஆப்ஸ், அப்புறம் நம்மளுடைய அந்த கோடு, சரியா, இதான் அந்த யூசர் நேம் அடிமோ அந்த கோடு, இது எல்லாமே இருக்கும். மேலே வாட்ச் லிஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே மார்க்கெட் வாட்ச்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஆரோ, அதாவது கீழே பார்த்து ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கெட்டில் அது நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க், சென்செக்ஸ் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதோடது காமிக்கும். அப்புறம் எவ்வளோ ரூபா நம்ம ஃபண்டு, எவ்வளோ ரூபா நம்ம ஈக்விட்டியில் இருக்குது, கமோடிட்டி அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அந்த இதையும் காமிக்கும். அது நம்ம அந்த கிளிக் பண்ணால் அது வந்துடும். அது கீழே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். மேலே சர்ச் அண்ட் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆட் பண்ணோன்னா SBIN ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது வரும். அது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் ஆட் சிம்பிள் வரும். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே உங்களுக்கு எஸ் பேங்க் அப்படிங்கிறது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஆட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பை செல் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும். அதுபோல் வியூ சார்ட்டு, கிரியேட் ஜிடிடி, இப்போ மார்க்கெட் டெப்த் அப்படிங்க. இப்போ மார்க்கெட் ஓப்பனில் இல்லை, அதனால் எல்லாமே ஜீரோ காமிக்கு. இல்லைனா இதில் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க, பிட் ப்ரைஸ், ஆர்டர், குவான்டிட்டி, ஆஃபர், ஆர்டர்ஸ், குவான்டிட்டி அப்படின்ட்டு இருக்கும். பிட்னா வாங்குறவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க நினைக்கிறாங்க, தென் எத்தனை ஆர்டர் இருக்குது, எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னு வரும். அதுமாதிரி ஆஃபர் ப்ரைஸுங்கிறது எவ்வளோ ஒரு விற்கிறதுக்கு என்ன ரேட்டில் விற்க ரெடியாக இருக்காங்க, ஆர்டர்ஸ் இருக்குது, குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அந்த ப்ரைஸஸ் எல்லாமே வரும். அதை நம்ம ஷோ டெப்த்னு கொடுத்தோம்னா அந்த 20 பேர் அந்த டாப் 20 நமக்கு அதில் வரும். அப்புறம் இன்றைக்கி இது நேற்று மார்க்கெட்டோட டீட்டெயில் காமிக்கி. இன்றைக்கி காலையில் நான் 8:15 எடுத்ததுனால மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஓப்பன் இது நேற்றுக்குள்ளே ஓப்பன், நேற்று காலையில் 9:15 ஓப்பன் ஆனது 426 ரூபா 5 பைசா. ஹை அன்னைக்கு அந்த அதாவது சாயந்தரத்துக்குள்ளே அது எந்த ரேட்டுக்கு மேக்ஸிமம் போணுச்சு அந்த ரேட் இருக்கும். நெக்ஸ்ட் லோ எவ்வளோ ரூபா வரை கீழே போயிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு முந்தைய நாள் அதாவது திங்கக்கிழமை என்ன ரேட்டில் க்ளோஸ் ஆனிச்சு அந்த ரேட்டு வரும். நெக்ஸ்ட் வால்யூம், அதில் எவ்வளோ வால்யூம் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ ஜீரோன்னு காமிக்கி, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகலை அதனால் ஜீரோன்னு காமிக்கி. ஆவரேஜ் ட்ரேட் ப்ரைஸ், அது இன்றைக்கி ட்ரேட் ஆனதில் ஆவரேஜ் ப்ரைஸ் இப்போ 435, ஹை லோ 425, இதோட ஆவரேஜ் இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ட்ரேடட் குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி கடைசியாக ட்ரேட் ஆச்சு அந்த இது இருக்கும். லாஸ்ட் ட்ரேடர் ரேட், அது எத்தனை மணிக்கு கடைசியாக ட்ரேட் ஆச்சு, அது நேற்று சாயந்தரம் 3:30 மார்க்கெட் முடியும் அப்படின்னு அந்த இதுதான் அதில் இருக்குது. இதில் 15:59 இருக்குது. அதாவது செட்டில்மெண்ட், அந்த கடைசி செட்டில்மெண்ட் ஆன டைம் இருக்குது. இப்போ லோயர் சர்க்கியூட், அப்பர் சர்க்கியூட், அதாவது இது என்ன அப்படின்னா LCUC அப்படிவாங்க. அது என்ன அப்படின்னா இந்த ரேட்டு கீழே, அதாவது ஒரு நாளைக்கு மேலே ஏற்றலாம் கீழே இருக்கலாம், மார்க்கெட் எப்படினாலும் இறங்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. என்ன பண்ணால் ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி வாங்கியிருக்கீங்க 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, திடீர்னு மார்க்கெட் கீழே வந்துட்டு ஆனால் 1 லட்சமும் லாஸ் ஆகுதும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் 1 லட்சம் வாங்கினீங்க அப்படின்னா சம்திங் இது கீழே போகாதுன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அதான் லோயர் சர்க்கியூட், அப்பர் சர்க்கியூட் அப்படிம்போம். இந்த 389 கீழேயும் போகாது, அப்பர் சர்க்கியூட் அதாவது 475க்கு மேலேயும் போகாது. சம்டைம்ஸ் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அது எப்போது நடக்கும். நெக்ஸ்ட் இதில் ஃபண்டமெண்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணியில் போனீங்கன்னா அந்த ஸ்டாக்கை பற்றி அந்த ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாக் ஒரு மாதத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 1 இயரில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அந்த டீட்டெயிலு, ப்ளஸ் 52 வீக் ஹை, அதாவது இந்த 1 வருஷத்தில் எவ்வளோ ஹை போயிருக்கு, இந்த 1 வருஷத்தில் எவ்வளோ லோ போயிருக்கு, அதோட மார்க்கெட் கேபிட்டல், அதாவது நம்ம எவ்வளோ கேபிட்டல் இருக்குது மார்க்கெட்டில் அந்த டீட்டெயில் இருக்கும். நெக்ஸ்ட் அதோட PE ரேஷியோ, PP, டிவிடெண்ட் ஈல்டு, ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அப்புறம் அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் அந்த செக்டார் மீன்ஸ் பேங்கிங் செக்டாரில் உள்ள அவங்களுக்கும் இந்த ஸ்டாக்குக்கும் பர்டிகுலர் SBIக்கும் என்ன அந்த டிஃப்ரென்சஸையும் இதில் காமிச்சிருப்பாங்க. இது 1 மந்த் ரிட்டர்ன் 22% கொடுத்துருக்கு. 1 இயர் ரிட்டர்ன்
கிட்டத்தட்ட 154%. அதாவது நீங்கள் இந்த 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னே 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கையில் எவ்வளோ வந்துருக்குன்னா 2.5 லட்ச ரூபா இருக்கும். ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது உள்ளே போனீங்கன்னா அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ், அதாவது அது அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல அப்கமிங் அதாவது வர இருக்குது என்னென்னா டிவிடெண்ட் கொடுக்காங்க. ஒரு ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 4 ரூபா அப்படிங்கிற டிவிடெண்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் என்ன அப்படின்னா ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆகிடுங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து வர ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் பங்காதாயம் அப்படிமா, அதாவது டிவிடெண்ட் அப்படிங்கிறோம். இது என்றைக்குன்னா எக்ஸ் டேட், அது ஜூன் 3, அதாவது நாளைக்கு. இன்றைக்கி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நாளைக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்காது. அப்புறம் பாஸ்ட் அனாலிசிஸ் என்னெல்லாம் இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மால் கேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து அதை பற்றி நியூஸ், இந்த ஸ்டாக் எஸ்பிஐ பற்றி நியூஸ் ஃபுல்லாக நம்ம இதில் வந்து படிச்சுக்கலாம். டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா வேறு எதுலேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாக்கை பற்றி டீட்டெயில். அலர்ட், செட் அண்ட் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு அலர்ட் வேணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிங்க, இப்போ எஸ்பிஐ தான் வாங்கணும்னு நினைக்கிங்க, 450 ரூபாவில் இருக்கும், 440 வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். இல்லைன்னா உங்கள் மெயிலுக்கும் வரும், உங்களுக்கு மொபைல்லையும் மெசேஜ் காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அடுத்து டெக்னிக்கல், அது ஏற்கனவே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தோம். அடுத்து டெக்னிக்கல் அப்படிங்கிறது அது வந்து எப்படி இருக்குது, பியரிஸாக இருக்கா, நியூட்ரலாக இருக்கா, புல்லிஸாக இருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மூவிங் ஆவரேஜஸ் பற்றிலாம் இருக்குது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ எப்படி இருக்குது, எம்ஐசிடி எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். மேலே வந்து 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட், 1 ஹவர், 1 டே அது வேறு இருக்குது. டெக்னிக்கல்ஸ்லேயே உள்ளே போனீங்கன்னா அதுக்கு மேலே 1 டே அதில் உள்ள டீட்டெயிலும் இருக்குது. ஆசிலேட்டர் என்ன இருக்குது, ஆர்எஸ்ஐ, அதுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணி உள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ், நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸும் வச்சு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் ப்ளஸ்னு இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து இந்த ஜெரோதாலேருந்து உங்களுக்கு வாங்குவாங்க. அது மூலமாக நீங்கள் அந்த ஸ்டாக் ரிப்போர்ட், அதுவும் அந்த ஸ்டாக்கை பற்றி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இதில் ஸ்பாட் 1, ஸ்பாட் 2 இருக்கும். இது என்னென்னா நீங்கள் இப்போ ஸ்பாட் 1 அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மேலே அந்த ஓவர்வியூ பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க், அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து அந்த நிஃப்டிக்கு பதிலாக நம்ம என்ன பார்த்துக்கலாம், இந்த எஸ்பிஐ வந்து பார்த்துக்கலாம். என்ன போட்டுக்கணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அப்புறம் இதில் வந்து வாட்ச் லிஸ்ட்டுக்கு நம்ம வந்து 50 ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 5 வாட்ச் லிஸ்ட் இருக்கும். நமக்கு தேவையானது நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சைடில் 3 கோடு மாதிரி இருக்குல்ல, அதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேட்கும் நம்மளோட ஹோல்டிங்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஆல்ஃபபெட்டாக நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணணுமா, சேஞ்ச் அதை வந்து பாசிட்டிவாக அரேஞ்ச் பண்ணணுமா இல்லை நெகட்டிவாக அரேஞ்ச் பண்ணணுமா. அடுத்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் வச்சும் அதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அப்புறம் கீழே வாட்ச் லிஸ்ட்டு, ஆர்டர்ஸ், நம்ம என்னெல்லாம் ஆர்டர்ஸ் போட்டிருக்கோமோ அது எல்லாமே இருக்கும். இதில் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸு, எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸு, ஜிடிடி, அதாவது ஒன்ஸ் நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் வர நமக்கு அது வரையும் அந்த ஜிடிடி ஆர்டர் அதை வந்து பெர்மனெண்ட்டாக போட்டு வச்சுக்கலாம். அது இருக்கலாம். அடுத்து பேஸ்கெட் ஆர்டர்ஸ் போட்டு வச்சுக்கலாம். பேஸ்கெட் ஆர்டர்ஸ்னால் மொத்தமாக நம்ம வந்து பை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பை பண்ணோன்னா ஒரு 4 ஸ்டாக்னால் 4 ஸ்டாக்கில் இப்படி எப்படி போட்டு பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்ஐபி, அதாவது எஸ்ஐபி அப்படின்னா இப்போ நம்ம நீங்கள் கோல்டெலாம் பார்த்தீங்கன்னா மாதம் கோல்டு சிட்டுலாம் இப்போ நிறைய கடையில் போய் நம்ம சிட்டு போடுவோம் ஜுவல்லரி ஷாப்பில். அந்த மாதிரி மாதம் நம்ம ஒரு டைமில் இப்போ 1ஆந்தேதி எனக்கு சேலரி வருது அப்படின்னா 1ஆந்தேதி நான் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக 1ஆந்தேதி வந்து நம்ம ஒன்றுமே வரணும்னா அதுவே வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டாக்கை வந்து நமக்காக பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து போர்ட்ஃபோலியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து காமிக்கும். அடுத்து ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தா இதில் என்னென்ன ஆப் இருக்குது, நம்ம அதாவது இது எல்லாமே வந்து எது கூட சேர்ந்தோன்னா இந்த ஜெரோதாவோட சேர்ந்து தான் நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த நம்மளுடைய ரெடி அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபண்ட் ஆட் பண்ணுறது, நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் போனோம்னா அது என்ன செட்டிங்ஸ் வேணும், நமக்கு டார்க் மோட் வேணுமா, லைட் மோட் வேணுமா, ஆக்சசிபிலிட்டி எப்படி இருக்கணும், ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா, என்ன சார்ட் வேணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்சோல் அப்படின்னு இருக்கும். இது வந்து பேக் ஆஃபீஸ், அதாவது என்னென்னா
நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்ன பர்ச்சேஸ், நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்குது, நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கிற அந்த புக்கு எல்லாம் பார்த்துக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துக்கலாம், ஐபிஓ பார்த்துக்கலாம், நம்மளுக்கு கிஃப்ட் ஸ்டாக்ஸ் வந்து அதை பற்றி பார்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த கன்சோலாக பேக் ஆஃபீஸாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ், இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே அங்கே போய் பார்த்துக்கலாம். சப்போர்ட்னு ஒன்று இருக்கும், இதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எங்கே போயிடும்னா கஸ்டமர் சப்போர்ட் போயிடும். அங்கே போய்ட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த டீட்டெயில் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஆப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்த யூசர் மேனுவல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை லாக் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த ஆப்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். பை பண்ணணும் அப்படின்னா இதில் பை பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் வரும். இதில் சிஎன்சி ஆர்டர், எம்ஐஎஸ் ஆர்டர்னு வரும். சிஎன்சினா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கேரி ஃபார்வர்டு, அதாவது வந்து ஃபியூச்சருக்கு வாங்கி வைக்கிறது. எம்ஐஎஸ்னால் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே வைக்கிறது, இன்ட்ராடே சேல்ஸ்க்கு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதில் மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்னு இருக்கும். இது வந்து ஆர்டர் டைப்ஸ். மார்க்கெட் ஆர்டர் நம்ம போட்டோம்னா அது எந்த மார்க்கெட் ப்ரைஸில் ஓடிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸில் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம். லிமிட் ஆர்டர் அப்படின்னா நம்ம எந்த ரேட்டில் போட்டுருமோ அந்த ரேட் வந்தால் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னு போட்டோம்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ரேட்டுக்கு வந்தால் எனக்கு இவ்வளோ தான் லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். போட்டோம்னா ஆட்டோமேட்டிக் அந்த ரேட் வந்து அதுவே ஸ்டாப் லாஸ், அதாவது வந்து நம்மளுடைய ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடும். அதனால் நமக்கு வந்து லாஸ் வந்து அதிகமான அளவுக்கு போக வாய்ப்பு இல்லை. ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் அடிப்போம். இது அது கூட சேர்ந்த ஒரு ஆர்டர் தான். எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா, நான் கேரி ஃபார்வர்டு பண்ண போகிறேன், அதாவது நான் ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இல்லை சிஎன்சி போட்டு இல்லை மார்க்கெட்னு போட்டு இது ஸ்டாப் லாஸ் வேணாலும் போடலாம், இல்லை ரெகுலர்னு மாற்றிக்கிட்டு நம்மளுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும் என்ன அப்படின்னு போட்டு போட்டுக்கலாம். இல்லை மார்க்கெட் ஆர்டர் பண்ணாமல் லிமிட்னு போட்டோம்னா நம்ம என்ன ரேட்டில் வேணுமோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் ஒரு ஸ்டாக்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வேறு எதுவும் வாங்கினா அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்து தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ.